ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருத்திக் ஃபேஷன். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் இந்த லீஃப் டிசைன் வந்து எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த லீஃப் டிசைன் போடுறதுக்கு வந்து நீங்கள் இதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதை அப்படியே வச்சு ட்ரேஸ் பண்ணிடுங்க. இல்லைன்னா வந்து இதை பார்த்துட்டு ஹேண்ட் ட்ராயிங் பண்ணிக்கோங்க. இந்த லீஃபில் வந்து நான் ஜரி த்ரெட் அவுட்லைன் கொடுத்து வச்சுருக்கேன். அண்ட் வந்து நடுவில் வந்து திலகம் ஷேப் மாதிரி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வந்து இந்த ஷேப் வேண்டாம் அப்படின்னா வந்து சென்டரில் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நடுவில் இருக்கிற கேப்புக்கு நான் வேறு டிசைன் கொடுக்க போகிறேன். உங்களுக்கு வந்து இது கொஞ்சம் ரிஸ்கியாக இருக்கும் அப்படின்னா சென்டரில் லைன்ஸ் மட்டும் ட்ரா பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இதில் வந்து நம்ம த்ரெட்டை வெளியே எடுத்துகிட்டு கார்னர்லேருந்து எவ்வளோ வந்து இது ஆக்குப்பை பண்ணுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம கட் பீட் மைக்ரோ பீட் போட்டுட்டு ஒரு ஸ்டிச்சு கீழே ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? திருப்பி இதை சைடில் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ஸ்டிச்சு ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு அகைன் வந்து மைக்ரோ கட் பீட் வந்து அந்த ஸ்பேஸ் எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், மைக்ரோ கட் பீட் போட்டுட்டு லாக் ஸ்டிச் எகைன் ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு திருப்பி சைடில் எடுத்துகிட்டு வந்து நெக்ஸ்ட் லைன் போடுறோம். ஓகேங்களா? ஒரு ஸ்டிச்சு மேலே ஒரு லாக் ஸ்டிச்சு எந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு பீட் வந்து ஆக்குப்பை பண்ணுமோ அந்த அளவுக்கு ஒரு ஸ்டிச்சு ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபில்லிங்ஸ் எல்லாம் கொடுக்குறீங்கன்னா கம்பல்சரி வந்து மைக்ரோ கட் பீட் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா வந்து இந்த மைக்ரோ கட் பீட் யூஸ் பண்ணாமல் நார்மலான கட் பீட் நீங்கள் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் மடங்கின மாதிரி வந்துச்சுன்னா என்ன ஆகும்னா கேப்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். இதுவே வந்து சைஸில் மைக்ரோ கட் பீட் வந்து சைஸில் ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால இந்த அளவுக்கு வந்து அந்த அளவுக்கு நம்மளுக்கு கேப்ஸ் தெரியாது. ஸோ அதுக்காக ஃபில்லிங்ஸு எம்போஸ்டு ஒர்க்கு அண்ட் தென் வந்து லோடிங் எல்லாம் கொடுக்குறோன்னா கம்பல்சரி மைக்ரோ கட் பீட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பாருங்கள், அந்த ஸ்பேஸுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மைக்ரோ கட் பீட் வந்து கொடுத்துட்டே வரேன். நீங்கள் நிறைய போட்டிங்கன்னா ஜாம் ஆயிரும், ஒன்று மேலே ஒன்று வர மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஷேப் மாறுது. ஓகேங்களா? ஸோ வந்து ஸ்ட்ரைட்டாக அதே மாதிரி அந்த திலகம் ஒட்டியே வந்து நம்ம கொடுத்துட்டு வரோம். இந்த மாதிரி நம்ம பீட்ஸ் எல்லாம் போடும்போது ஒன்று பத்தாமல் இருந்துச்சுன்னா கூட பரவாயில்ல, ஒரு பீடு நீங்கள் அதிகமாக போட்டிங்கன்னா கூட ஒன்று மேலே ஒன்று இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், ஸ்ட்ரெயிட்டாக வரல. ஸோ வந்து கீழே ஒரு பஞ்ச் பண்ணிவிட்டு நான் எடுத்துகிட்டு வரேன். இல்லை அப்படின்னா என்ன ஆகும்னா ரொம்ப ஜாம் ஆகும். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்படி வேணாலும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். அந்த ஸ்டிச் வந்து நம்மளுக்கு தெரிய போகிறது கிடையாது. ஸோ இந்த இடத்துல வந்து சின்ன கேப் இருக்குது அப்படிங்கிறதுக்காகலாம் வந்து கொடுக்காதீங்க. நான் சொன்ன மாதிரி இந்த மைக்ரோ கட் பீட்லலாம் வந்து எம்போஸ்டு கொடுக்குறோன்னா நீங்கள் தாராளமாக ஒன்று பத்தலைன்னா கூட பரவாயில்ல, அதிகமாக தான் நம்ம போடக்கூடாது. நம்ம கிளாத்தை வந்து ரிமூவ் பண்ணும்போது வந்து அது கரெக்டாக போயிடும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், நான் எக்ஸ்ட்ரா வந்து கீழே ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு வரேன். ஏன்னா நீங்கள் அதை அப்படியே எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஒன்று மேலே ஒன்று வர மாதிரி இருக்கும். ஸோ நம்ம கீழே ஒரு ஸ்டிச்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து லோட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து கரெக்டாக அந்த ஷேப் வந்து கிடைக்கும், ஒன்று மேலே ஒன்று வராது. ஸோ வந்து நம்மளுக்கு தகுந்த மாதிரி நம்ம எவ்வளோ ஸ்டிச் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ அந்த ஸ்டிச்சு தெரியக்கூடாது. ஓகேங்களா? அவ்வளோதான் கான்செப்ட்டு. ஸோ இந்த லீஃப் தான் வந்து நிறைய பேர் டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க, எப்படி போகிறது தெரிலன்னு. ஸோ வந்து இந்த டிசைன் வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஓகே, ஒரு சைடு நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல வந்து எண்ணாட் போட்டு முடிச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம அந்த சைடு வந்து போட ஸ்டார்ட் பண்ணலாம். சேம் அதே மாதிரி தான் ஜரியோட ஓரத்துலேருந்து நம்ம த்ரெட்டை வெளியே எடுத்துக்கணும். வெளியே எடுத்துட்டு அந்த ஸ்பேஸ் வந்து எந்த அளவுக்கு
பீடு வந்து ஆக்குபை பண்ணுதோ அந்த அந்த அளவுக்கு வந்து நம்ம பீடை வந்து லோட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டிச்சு லாக் ஸ்டிச் கொடுக்குறோம். கம்பல்சரி வந்து நம்ம யூஸ் பண்ணுற கட் பீடு எந்த கலரில் இருக்குதோ அந்த கலர் தான் வந்து நம்ம காட்டன் த்ரெட் எடுக்கணும். இல்லைன்னா வந்து அது கம்பல்சரி வெளியே தெரியும், அசிங்கமாக இருக்கும். சுகர் பீட்னா கூட அந்த அளவுக்கு தெரியாது. ஆனால் வந்து இந்த சமிக்கி அண்ட் வந்து இந்த கட் பீட்ஸ் எல்லாம் வந்து கம்பல்சரி தெரியும். ஸோ நீங்கள் குர்த்தியெல்லாம் போடுறீங்க, டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த லீஃப் ஸ்டிச் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த லீஃப் வந்து நம்ம குர்த்திஸ்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஈவன் வந்து ப்ரைடல் ப்ளவுஸ்லேயுமே நம்ம யூஸ் பண்ணுவோம். கட் பீட் வந்து ஸ்டார்டிங்கில் கண்டிப்பாக வந்து கட் ஆகும். ப்ராக்டிஸ் பண்ண பண்ண வந்து சரியாயிரும். அது ஒரு பெரிய இஷ்யூலாம் கிடையாது. எல்லாத்துக்குமே வந்து கட் பீட் வந்து கீழே கிளாஸாக இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து த்ரெட்டு கட் ஆகும். நீங்கள் போட போட அது வந்து சரியாயிரும். நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக ஆரி ஒர்க் கற்றுக்கிட்டு பிஸ்னஸ் ரன் பண்ணணுன்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா, குறைஞ்ச விலையிலேயே நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, உடனே ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள். இந்த கிளாஸில் நீங்கள் ப்ரைடல் ப்ளவுஸ் மட்டும் இல்லாமல் ப்ரூச் கிளாஸுமே ஃப்ரீயாக கற்றுக் கொடுக்குறோம். ஸோ இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க. ட்ரேசிங் அண்ட் ஸ்கெட்சிங் கிளாஸ் வந்து கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா, அதுக்கும் வந்து ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள். இப்போ வந்து சென்டரில் நான் திலகம் ஷேப்பில் வந்து கேப் விட்டுருக்கிறதுனால நான் அப்படியே கோர்த்துட்டு வரேன். ஓகேங்களா? நீங்கள் வந்து சென்டரில் லைன் போட்டு போடுறீங்க. இந்த மாதிரி எனக்கு சென்டரில் கேப்ஸ் எதுவும் வேண்டாம், எனக்கு லீஃப் மாதிரியே அப்படியே ஃபில் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து நம்ம பட்டன் ஹோல் ஃபில்லிங் ஸ்டிச் போட்டிருப்போம் இல்லைங்களா? லெஃப்ட்டு ரைட்டு அந்த மாதிரியே நீங்கள் கூட போட்டுக்கலாம். நீங்கள் எப்படி போட்டாலுமே வந்து லைட்டாக சின்னதாக ஒரு கேப் வந்து ஃபார்ம் ஆகும். இந்த லீஃப் வந்து பர்சனலாக எனக்கு நிறைய பேர் நிறைய சப்ஸ்கிரைபரு அண்ட் ஸ்டூடெண்ட்டுமே வந்து நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. இப்போ நான் எப்படி வந்து ஃபில் பண்ணிகிட்ருக்கேனோ சேம் அதே தான் த்ரெட்லியாக இருந்தாலும் சரி, பீட் ஒர்க்காக இருந்தாலும் சரி. நான் வந்து பீட் ஒர்க் ஃபில்லிங் ஸ்டிச், சுகர் பீட் ஃபில்லிங் ஸ்டிச்சில் வந்து லீஃப் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதுவுமே வந்து பாருங்கள், உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். மோஸ்ட் ஆஃப் வந்து நம்ம இப்போ ஃபில் பண்ணிட்டோம். ஃபில் பண்ணிவிட்டு என்ஆர் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் எந்த அளவுக்கு வரைஞ்சிருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு மட்டும் போடுங்க. இப்போ வந்து கொஞ்சம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ வந்து போடுறேன் பாருங்கள். ஸோ அந்த அளவுக்கு வந்து அழகாக இருக்காது. ஓகேங்களா? ஒன்று மேலே ஒன்று வர மாதிரி இருக்கும். ஸோ வந்து நான் இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து நான் என்ஆர் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போ இந்த சென்டரில் இருக்கிறத நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான். வாட் எவர் உங்களுக்கு என்னென்னலாம் ஐடியா தோணுதோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கோர்த்ததில் எதுவுமே ஒன்று மேலே ஒன்று இருக்காது. எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ பாருங்கள், மேலேருந்து நான் த்ரெட்டை வெளியே எடுத்துகிட்டு என்ன பண்ணுறேன்னா, ஒரு சுகர் பீடு அண்ட் வந்து ஒரு 1/4 இன்ச் பீடு இதை வந்து நான் போடுறேன். போட்டு ஒரு ஸ்டிச்சு, ஒரு லாக். ஓகேங்களா? இதை வந்து திருப்பி என்ன பண்ணுறோம், லீஃப் டைப்பில் வந்து நம்ம இதை கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? மற்றபடி எதுவுமே கிடையாது. இதில் வந்து மொத்தமே வந்து உங்களுடைய க்ரியேட்டிவிட்டி தான். வாட் எவர் உங்களுக்கு என்னலாம் தோணுதோ அந்தளவுக்கு வந்து நீங்கள் டெக்கரேட் பண்ணலாம். சக்ரி வித் ஃப்ரெஞ்ச் நாட் கொடுக்கலாம். வேறு எதெல்லாம் உங்களுக்கு தோணுதோ ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் எல்லாம் கொடுக்கலாம், லாங் ஃப்ரெஞ்ச் நாட் கொடுக்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு என்னென்னலாம் தோணுதோ ட்ரை பண்ணி பாருங்கள். சேம் நான் போடுற டிசைன் எதுவும் போடாதீங்க. உங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இது வந்து உங்களுடைய ப்ளவுஸ் என்ன கலரோ அந்த கலர் வந்து சுகர் பீட் வச்சு நீங்கள் இந்த மாதிரி ஃபில் பண்ணிங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும், அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ பாருங்கள், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.